யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ இது யூரோப்பினுடைய வாரா மாறி நிற்கிறது. அந்த அளவுக்கு இந்த யுத்தம் அப்படிங்கிறதுல இப்போ முழு கவனத்தையும் செலுத்தியிருக்கிறார்கள் யூரோப் நாடுகள். 17-19 தலைவர்கள் ஒன்றிணைந்து லண்டன்ல வச்சு பெரிய மீட்டிங்லாம் போட்டாங்க. அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்க தான், இனி நாங்க பார்த்துக்கிறோம் உக்ரைனை, வேற யாரும் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய அளவில் யூகே இதை லீட் பண்ணுறதுக்கான ஒரு ரோலுக்கு வந்திருக்காங்க. அடுத்ததா மெக்சிகோ, கனடா, சீனா போன்ற நாடுகளுக்கு 25% வரியும் 10% வரியும் நாங்கள் விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாங்கல்ல, அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அமெரிக்கா நீங்கி கொண்டு இருக்கும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு மெக்சிகோவில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா புது வழி எல்லாமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆப்பிள் நிறுவனமும் அமெரிக்காவில் ஒரு 500 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆப்பிள் புதுசாக ஒரு 500 பில்லியன் அமெரிக்காக்குள்ளே கொண்டு கொட்டுற அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா தேவையில்லாமல் எதுக்கு இந்த டேரிஃப் யுத்தத்தில் நானும் வந்துக்கிட்டு, அதனால் ஒரு 500 பில்லியன் அமெரிக்க டாலரை அமெரிக்காவில் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலம் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் வெளிப்படையாகவே இதை ஒத்துக்கொண்டு டேரிஃப்லேருந்து தப்பிப்பதற்காக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. அப்போ இதே மாதிரி மெக்சிகோ, கனடா போன்ற நாடுகள் எல்லாருமே அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாங்கன்னா ஒருவேளை டேரிஃபினுடைய அந்த பெர்சன்டேஜ் அளவு கம்மியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.